எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஜே மீடியா நிறுவனத்துக்கு எனது நன்றி தெரிவித்துக்கொண்டு என்னுடைய சாட்சியை ஆரம்பிக்கிறேன். என்னுடைய பெயர் கே குமார். என்னுடைய சொந்த ஊர் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுகாவில் ஒரு சின்ன கிராமம். என் ஊருக்கு பேர் மல்லி. நான் வந்து எனக்கு எங்கள் அப்பா பேர் கந்தசாமி, எங்கள் அம்மா பேர் கிருஷ்ணம்மா. நான் பூர்வீக இந்து குடும்பத்தை சார்ந்தவன். எங்கள் வீட்டில் இல்லை எல்லாருமே பயங்கரமான இந்துக்கள். எங்கள் அண்ணன் வீட்டில் எல்லாருமே சாமி ஆடுறவங்க. ரொம்ப ரொம்ப தீவிரமான இந்து குடும்பத்தை சேர்ந்தவன் நான். நான் படித்தது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாளையங்கோட்டை என்ற ஸ்கூலில் சிஎஸ்ஐ ஸ்கூலில் தான் என்னுடைய ஸ்கூல் படிப்பை ஆரம்பித்தேன். நான் 3 வயசுலேயே இந்த ஸ்கூலில் கொண்டு சேர்த்துனதுனால சின்ன வயசுலேயே என்னை இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்க ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நான் எங்கள் குடும்பம் இந்து குடும்பன்றதுனால சில வருஷங்கள் நான் ஸ்கூலில் படிக்கும்போது இயேசுவை ரொம்ப திட்டுவேன். என்ன இயேசுவை பற்றி சொல்லும்போது அப்போல்லாம் ரொம்ப இயேசுவை ரொம்ப அதிகமாகவே நான் திட்டுவேன், ரொம்ப குறை சொல்லுவேன். இதுக்காக நான் டீச்சர்கிட்ட பனிஷ்மெண்ட்லாம் கூட வாங்கியிருக்கிறேன். ஆனால் ஒரு 4வது 5வது வரும்போது எங்கள் டீச்சர் என்ன சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய நோயெல்லாம் வரும். ஒரு குறிப்பாக 2 வயசு 3 வயசுலாம் எனக்கு மூளைக்காய்ச்சல் வந்துச்சு. மூளைக்காய்ச்சல் வரும்போது நான் ஸ்கூலில் தான் இருந்தேன் 3 வயசில். அப்போல்லாம் எல்லா டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணதுனால தான் என்னுடைய மூளைக்காய்ச்சலே சரியாயிடுச்சு. ஏன்னா நான் இந்த 84 85 டைமில் எனக்கு அந்த மூளைக்காய்ச்சல் வந்தது. எனக்கு தெரிஞ்சு மூளைக்காய்ச்சல் மேக்ஸிமம் யாரும் உயிரோடு இருக்குதுன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம். அந்த மாதிரி சூழ்நிலையும் கூட மூளைக்காய்ச்சல் என்றைக்கோ செத்துருக்க வேண்டிய எண்ணெய் இன்றைக்கி வரைக்கும் ஆண்டவர் என்னை உயிரோடு வச்சுருக்காருன்னா அது மிகப்பெரிய சாட்சி. அது மாத்திரம் இல்லாமல் சின்ன வயசில் எனக்கு ஃபிட்ஸ் வரும். இன்னும் அதாவது நிறையா நோய். நான் திடீர்னு சில டைமில் நான் பைத்தியம் முடிச்சு போய் நைட்டில் அங்கங்கே அப்படியே எழுந்துச்சி என் பாட்டில் அப்படியே எப்படி ஒரு பைத்தியக்காரங்க எப்படி ஒரு வீட்டில் இருக்க மாட்டாங்க, அங்கங்கே ஓடுவாங்களோ, அங்கே சிரிப்பாங்களோ. ரொம்ப ஏகப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டவன் நான். அப்படிப்பட்ட எண்ணெய் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆனால் அந்த டைமில் எனக்கு தெரில, ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டாரு. ஆனால் டீச்சர்ஸுங்க என்ன சொல்லி டீச்சர்ஸ் எல்லாம் என்னை திட்டினாங்க. எப்பா உன்னை ஆண்டவர் எவ்வளோ பெரிய நோயிலேருந்து காப்பாற்றினாரு, நீ இப்படி இருந்தும் நீ இயேசுவெல்லாம் நீ இப்படி திட்டுறேன்னு சொல்லி எங்கள் டீச்சர்ஸுங்கெல்லாம் சொல்லும்போது நானே நான் ஒரு 5வது 6வது வந்ததுக்கப்புறம் நான் உணர ஆரம்பித்தேன். சரி, இயேசு நம்ம இவ்வளோ சூழ்நிலையிலேருந்து நம்மளை காப்பாற்றிட்டாரு, இப்படிப்பட்ட இயேசு தான் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு நானும் ஆண்டவருக்குள்ளே வர ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் நிறைய பாஸ்டிங் ப்ரேயர்லாம் அட்டன் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் அது மாத்திரம் இல்லாமல் ஃபஸ்ட்டு பாஸ்டிங் ப்ரேயர் அப்படின்னு சொல்லப்போனால் 10th படிக்கும்போது நான் பாஸ்டிங் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நிறைய ஆல்நைட் ப்ரேயர் அட்டன் பண்ணுவேன். மற்றபடி சபை ஆராதனைக்கு வரக்கூட கொஞ்சம் கூட ஆர்வமே இருக்காது. ஆனால் காலப்போக்கில் படிப்படியாக ஆண்டவர் எனக்கு அந்த ஆர்வத்தை கொடுத்தார். அது மாத்திரம் இல்லாமல் என்னுடைய ஃபஸ்ட்டு 40 நாள் இந்த சிஎஸ்ஐலலாம் எப்போவுமே இந்த சாம்பல் புதன்கிழமையிலேருந்து குட் ஃப்ரைடே வரைக்கும் இந்த 40 நாள் டைமில் ஃபாஸ்டிங் இருக்கணும்னு சொல்லி என் கூட ஒரு அண்ணன் என்னை தூண்டி விட்டாங்க. அப்புறம் எனக்கு ஆரம்பத்தில் ஆர்வம் இல்லை தான். சரி, ஆனாலும் என்ன சொன்னாங்களே அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுவேன், ஒரு வாரத்தில் 3 நாள் திங்கள் புதன் வெள்ளி இந்த 3 நாளில் மத்தியான டைமில் நம்ம சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி கொடுத்தவங்க அந்த அண்ணன். அவங்க சிஎஸ்ஐயில் கோயில் குட்டியாருன்னு சொல்லுவாங்க. அந்த அண்ணன் தான் எனக்கு தூண்டி விட்டது. நாங்கள் 2 பேர் பாஸ்டிங் இருக்க ஆரம்பித்தோம். ஆனால் இதில் என்னென்னா இடையில அவரால் முடியல. ஆனால் நான் கர்த்தர் கிருபையால சொல்கிறேன், 40 நாள் பாஸ்டிங்கு ஆண்டவர் கிருபையால வெற்றிகரமாய் என்னை ஆண்டவர் இருந்து வெற்றிகரமாய் இருந்த முடிக்க உதவி செஞ்சால். ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா அந்த மாதிரி டைமில் தான் எங்கள் ஸ்கூலில் நிறையா பிரியாணி விருந்தெல்லாம் நல்லா வரும். எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் நல்லா சாப்பிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் இயேசுவே உங்களோட கூட நான் உபவாசம் இருக்க தான் எனக்கு மிகப்பெரிய உணவு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நல்ல என்னோட உணவத்தை நான் உணர்வேன். எல்லாம் சாப்பிட்டு போவாங்க, ஆனால் நான் சாப்பிடாமல் கிளாஸுக்கு போவேன். அன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் எனக்கு பசியே எடுக்காது. ஆண்டவர் அவ்வளோ அதிசயமாய் என்னை நடத்தினார். 2வது நான் 10th படிக்கும்போது எனக்கு ஆனுவல் எக்ஸாம் டைமில் எனக்கு அந்த சயின்ஸில் கொஞ்சம் வீக்கு. நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், எப்படி தான் ஆண்டவர் என்னை பாஸ் பண்ண வச்சாருன்னு தெரில. அதிசயமாய் அந்த சயின்ஸ் பாடத்தில் என்னை நல்ல மார்க் எடுத்து ஆண்டவர் என்னை பாஸ் பண்ண வச்சார். அது மாத்திரம் இல்லாமல் கர்த்தர் வெற்றிகரமாக இந்த 10th வரைக்கும் முடிக்க உதவி செஞ்சார். அது தொடர்ந்து ஆண்டவருக்குள்ளே இன்னும் வளர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தார். அது மாத்திரம் இல்லாமல்
பூந்தமல்லி ஸ்கூலில் வந்து நான் 11th 12th நான் இங்கே படிக்கிறதுக்கு வந்தேன். அதுக்கு முன்னாடி நான் நிறையா போராட்டங்களை சந்தித்தேன். வீட்டிலலாம் பூர்வ இந்து குடும்பம் சேர்ந்தாண்டனால நீ வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறையா திட்டினாங்க. அப்படின்னா என்னை ரொம்ப கேவலமாலாம் என்னை வந்து இயேசுவை பற்றி பேசக்கூடாது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய உபத்திரவத்தின் பாதையில் நடத்தினாங்க. ஆனாலும் நான் இயேசு தான் முக்கியமான தெய்வம், இயேசுவை தவிர நான் யாரையும் வணங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளோ வைராக்கியமாக எங்கள் இந்து குடும்பத்தில் நான் இருந்தேன். அதுக்கு இயேசு நிமித்தமாக நான் நிறைய துக்கங்களை அனுபவித்தேன். அது மாத்திரம் இல்லாமல் பூந்தமல்லி ஸ்கூலில் நான் சேர்க்கும்போது கூட எனக்கு வந்து நான் லேட்டாக சேர்ந்ததுனால ஸ்கூலில் என்னை சேர்க்கவே மாட்டேன்னு சொன்னாங்க. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே உமக்கு சுத்தமானா ஆண்டவரே இந்த ஸ்கூலில் என்னை சேர்த்துங்க ஆண்டவரே, சேர்த்து விடுங்க ஆண்டவரே ஜெபம் பண்ணேன். எனக்கு வந்து ஒரு அண்ணா நகரில் ஒரு மேஜிக் மேன் மூலமாக தான் என்னை ஸ்கூலில் சேர்த்தாங்க. அப்போ கூட என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து 3 மாதம் தான் உனக்கு டைம் கொடுப்பேன், அந்த 3 மாதத்துக்குள்ளே நல்லா படிக்கலைன்னா அவனை ஸ்கூலில் வந்து நீக்கிடுவோன்னு சொன்னாங்க. ஆனால் கர்த்தர் கிருபையினால 11th 12th முடிக்க ஆண்டவர் உதவி செஞ்சார். ஃபஸ்ட்டு நான் ஸ்கூலில் வரும்போது நான் வந்து திருநெல்வேலி மாவட்டத்துலேருந்து வந்ததுனால எனக்கு யாரையுமே தெரியாது. ஒருத்தர் கூட இந்த சென்னையில் உள்ளவங்க எனக்கு பழக்கம் கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவர்கிட்ட அழுது ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே இந்த ஊரில் எனக்கு யாருமே தெரியாது, நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவேன். ரெண்டாவது நான் வந்து ஜெபம் பண்ணி பழக்கிறதுனால எனக்கு ஒரு ஜெபக்குழு ஒன்று தேவை ஆண்டவரே, நானும் ஜெபம் பண்ண ஆசைப்படுறேன் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணி எடுக்கும்போது நல்ல ஒரு ப்ரேயர் குரூப் ஒன்று கிடச்சிச்சு ஸ்கூலில். நாங்கள் 11th 12th அவங்களோட சேர்ந்து நாங்கள் டெய்லி 7 to 8 ப்ரேயர் பண்ணுவோம். நான் மேக்ஸிமம் ஸ்கூலில் படிக்கும்போது, நாங்கள் பூந்தமல்லி ஸ்கூலில் படிக்கும்போது எந்த கெட்ட பேரும் வாங்காமல் நல்ல பேர் வாங்கி ஆண்டவர் உதவி செஞ்சால் அங்கே இருந்தோம். அங்கே சபைக்கு போக உதவி செஞ்சு ஆண்டவர் உதவி செஞ்சார். அந்த டைமில் தான் ஆண்டவர் எனக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்தார். 1997 டிசம்பர் 30 நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். ஞானஸ்தானம் எடுத்த நாட்கள்லேருந்து ஏகப்பட்ட சோதனைகள் மத்தியிலையும் கூட ஆண்டவர் என்னை ஒவ்வொரு நாளும் அதிசயமாக நடத்த ஆரம்பித்தார். அது மாத்திரம் இல்லாமல் நான் +2 முடித்ததுக்கப்புறம் கூட அங்கே இருக்க தொழில் பிரிவில் சேர வேண்டிய சூழ்நிலை அப்போவும் கூட எனக்கு தடை தான். அப்போ கூட என்னை சேர்க்க மாட்டேன்னு சொன்னாங்க. பக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச தம்பியோடைய தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அவங்க வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணி தான் என்னை உள்ளே சேர்ந்தேன். பல சோதனைகள் மத்தியில் தான் அந்த பூந்தமல்லி ஸ்கூல்லையும் முடிக்க உதவி செஞ்சேன். அதுக்கப்புறம் திருப்பி என்னை வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. நான் வந்து அவங்களுக்கு டெலிஃபோன் பூத்து வச்சு தரேன் வான்னு கூப்பிட்டாங்க. நானும் சரி, நான் வந்து அந்த டைமில் வந்து எங்கள் அப்பாவை நம்பி நான் போயிட்டேன். போன நேரத்தில் எல்லாமே என்னை கைவிட்டாங்க. என்ன ஆண்டவரே, நான் அப்பாவை நம்பி போனது தப்பு தான், ஆனாலும் வேறு வழி இல்லை, வந்து என்னை உதவி செய்யுங்க ஆண்டவர். அந்த நேரத்தில் கூட பாருங்கள், அந்த ஒரு 18-19 வயசில் நானும் என் தம்பியும் போய் தான் எங்கள் ஊர் எம்எல்ஏ, எல்லோரும் கேள்விப்பட்டிருங்க, தாமரைக்கணின்னு ஒரு பழைய அந்த காலத்து எம்எல்ஏ, ஏடிஎம்கே எம்எல்ஏ, நாங்கள் சின்ன பசங்களாக போய் அவரை போய் பார்த்தோம். ஏன்னா எங்களுக்கெல்லாம் அப்போ எங்களுக்கு அந்த அளவுக்கு அனுபவம் பத்தாது. அவர்கிட்ட போய் நாங்கள் அந்த சின்ன வயசுலேயே போயிட்டு எங்களுக்கு எஸ்டிடி போகிறதுக்கு நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன். என்னை பார்த்தது அவரே ஆச்சரியப்பட்டார். அவ்வளோ சின்ன வயசில் போயிட்டு நாங்கள் எம்எல்ஏ போய் பார்த்து கர்த்தர் எம்எல்ஏ கண்களில் தயவு கிடைக்க செஞ்சார். அந்த ஒரு வருஷ காலங்களில் ரொம்ப உபத்திரவத்தை நான் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. என்னை இயேசுவை மறுதலிக்க சொல்லி, இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவோ உபத்திரவங்கள் மத்தியிலையும் கூட, ஆனால் அப்போ கூட நான் ஆண்டவரை விடலை. அப்போல்லாம் நான் ஆண்டவர்கிட்ட அழுது, என்ன ஆண்டவரே, நான் இந்த ஊருக்கு வந்து தப்பாக போச்சுன்னு சொல்லி ஒரு வருஷமாக நான் அழுதுகிட்டு இருந்தேன். அப்புறம் திருப்பியும் எனக்கு சென்னைக்கு வரணுன்ற எண்ணம் வந்துச்சு. அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் எங்கள் இந்துக்கள் வந்து சாமிக்கிட்ட குறி கேட்குறது, ஜோசியம் கேட்குறது எல்லாமே பண்ணாங்க. அந்த டைமில் போயிட்டு ஒருத்தர் சாமி வந்து சொன்னாங்க, இவர் வந்து சென்னைக்கு போனார்னா இவரால் ரொம்ப நாள் சென்னையில் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு ஜோசியம் பார்க்கும்போது கூட அவர் ரொம்ப நாள் அவரால் வாழ முடியாது, இன்றைக்கி எப்படி சென்னைக்கு போனாலும் சரி 5-6 மாதத்தில் அவர் நிச்சயமாக அவர் திரும்பி வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஜோசியெல்லாம் சொல்லி பார்த்தாங்க. ஆனால் கூட நான் இயேசு மேலே நம்பிக்கை வச்சு நான் சென்னைக்கு வந்து அதாவது 2002 2003 நான் சென்னைக்கு வந்தேன். கர்த்தர் வைக்கிறவங்கள இன்றைக்கி வரைக்கும் நான் அந்த எல்லா ஜோசியத்தையும் எல்லா குறி சொல்கிற சாமிகளுடைய வாக்கையும் பொய்யாக்கி இன்றைக்கி ஆண்டவருடைய கிருபையால் இன்றைக்கி நான் அந்த சென்னைக்கு வந்து இருக்கிறேன்னா அது ஆண்டவருடைய கிருபை தான். அது என்னுடைய ஜாதக நோட்டை எல்லாத்தையுமே கிழிச்சு தூக்கி போட்டேன். எதுக்குமே நான் முடிவு பண்ணிட்டேன், இயேசு தான் நல்ல உண்மையான தெய்வம்ன்ற நம்பதுனால என் பேரில் எழுதியிருக்க ஜாதக நோட்டை கூட நான் கிழிச்சு போட்டேன். எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் நைட்டாக என் ஜாதக நோட்டை எதுன்னு கண்டுபிடிச்சி டோட்டலாக கிழிச்சு போட்டேன். நான் வந்து இயேசுவை நம்பி வந்து அவர் என்னை நடத்துவார் அப்படின்னு நான் நம்பி வந்ததுனால கர்த்தர் என்னை அதிசயமாக நடத்தினார். குறிப்பாக அந்த 2002 டைமில் வந்து
எனக்கு பைபிள் காலேஜ் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்துச்சு. நிறையா பேர் என்னை டிஸ்கரேஜ் பண்ணாங்க. உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, எத்தனையோ பேர் பைபிள் காலேஜ் போனவங்களும் யாரும் ஒன்றும் சாதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்னை நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்ணாங்க. அப்போ கூட பாஸ்டர் சாம் ஜலதருடைய பைபிள் காலேஜில் போய் சேரலான்னு சொல்லிட்டு எங்கள் சிஏபியில் ஆல்பர்ட் ஜார்ஜ் ஐயா வந்து எங்களுக்கு போய் கேட்டப்போ அவரும் ஆரம்பத்தில் திட்டி ஆரம்பத்தில் சரி நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆரம்பத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற வாட்ச்மேன் எங்களை ஒரு மனுஷனாக கூட மதிக்கலை. நீங்களாம் கண் தெரியாதவங்க, நீங்களாம் வந்து என்னத்தை படிக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு 2 முறை கேட்டுக்குள்ளே கூட விடலை. அந்த அளவுக்கு எங்களை வந்து துரத்தி அனுப்பணும். ஆனால் கூட நான் சோர்ந்து போகலை. கர்த்தருடைய சித்தம்னா கர்த்தர் இந்த இடத்துக்கு கொண்டு போட்டு அவர் என்னை துரத்துனா கூட சரி, தொடர்ந்து நான் அந்த கேட்டு பக்கம் போயிட்டே இருந்தேன். அப்புறம் தான் அந்த சாருடைய பையன் சாம் ஜார்ஜ் மூலமாக அவர் என்னை உள்ளே கூப்பிட்டு அப்புறம் என்னை அறிமுகப்படுத்தி வச்சு பார்த்தீங்கன்னா எந்த வாட்ச்மேன் என்னை துரத்துனாரோ அதே வாட்ச்மேன் நான் எப்போல்லாம் கேட்டுக்குள்ளே போகிறேனோ அப்போல்லாம் என்னை கொண்டு ஹாஸ்டலில் கொண்டு விடுவார். அந்த அளவுக்கு அந்த வாட்ச்மேன் மனசையே கர்த்தர் மாற்றி 3 வருஷம் வெற்றிகரமாக என்னை பிடிஹெச் படிக்க வச்சார். இது வரைக்கும் எந்த ஒரு பிளைண்ட் ஸ்டூடெண்ட்டும் அந்த பைபிள் காலேஜில் படித்ததில்லை. அது மாத்திரம் இல்லை, அங்கேயும் நல்ல முறையில் நிறையா பாடத்தில் நல்ல கவனம் செலுத்த வச்சார். நல்ல அவங்க வச்சுருக்கிற எல்லா ஒர்ஷிப் டைமும் பிரசங்க எல்லா ப்ராக்டிஸ்லையுமே கர்த்தர் என்னை வெற்றிகரமாக முடிக்க வச்சார். 3 வருஷ காலங்களில் நிறைய காரியங்கள் நான் கற்றுக்கொண்ட காரியங்கள் இன்றைக்கி எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப உதவியாக இருந்துச்சு. அது மாத்திரம் இல்லை, என்னால் அந்த அனுபவத்தை என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா நிறையா வட மாநில ஸ்டூடெண்ட்டோட படித்ததுனால எல்லாரும் பற்றிய காரியங்கள் தெரிஞ்சு எல்லாரோடையும் கூட நல்ல ஒரு பழகக்கூடிய ஒரு வாய்ப்பை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். முடிஞ்சு வரும்போது எல்லாம் என் கூட உள்ள ஸ்டூடெண்ட் எல்லாமே ஒரு 15-16 பேர் நினைக்கிறேன், எல்லாமே என் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க. கர்த்தர் அந்த இடத்துல அங்கே எல்லார் கண்களையும் தேவை கிடைக்க வச்சார். உண்மையிலே நான் ஒரு ஆச்சரியம். எல்லாருமே ஃபீஸ் கட்டி படித்தாங்க. ஆனால் கர்த்தரை கிருபையால நான் சொல்கிறேன், நான் ஒரு பைசா கூட ஃபீஸ் கட்டலை. கர்த்தர் அந்த அளவுக்கு பாஸ்டர் மனசில் பேசி அங்கே இருக்கிற வார்டன்கள் மனசுலலாம் பேசி உண்மையிலே நான் அங்கே இருக்கிறவங்க எல்லாமே நல்லா கவனிச்சு எல்லாம் மற்றவங்களுக்கு எல்லாமே நிறையா ஒர்க் கொடுப்பாங்க, அதிகமாக வெளியில் விட மாட்டாங்க. ஆனால் நான் வந்து எப்போல்லாம் நான் வெளியில் போகணுன்னு கேட்பனோ அப்போல்லாம் எனக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. நிறையா ஸ்டூடெண்ட்டுக்கு என் மேலே போகாமல் கூட இருந்துச்சு. ஆனால் கூட கர்த்தர் நான் எல்லாரோடையும் யாரோடையும் பகிர்ச்சிக்காமல் எல்லாரோடையும் ஆண்டவர் சமாதானமாக போக உதவி செஞ்சார். அது மாத்திரம் இல்லாமல் கர்த்தர் அந்த இடத்துல எனக்கு நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் எனக்கு உதவியாக இருந்தார். அதுக்கப்புறம் 2005க்கு அப்புறம் வந்து நான் ஊழியத்தின் நிமித்தமாக ஆண்டவரோட ஜெபம் பண்ண ஆண்டவருடைய அவங்க சித்தம் எதுவோ அதுபடி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணி என்னுடைய காரியத்தை நான் தொடர்ந்து ஆண்டவருக்குள்ளாக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு இடத்த காமிச்சார். அதுதான் பூந்தமல்லி பக்கத்தில் வயலநல்லூர் என்ற ஒரு கிராமத்துக்கு போனோம். அங்கே இருக்கிற பாஸ்டர் தான் என்னை வந்து எனக்கு அவங்க வீட்டிலே என்னை தங்க வச்சு சர்ச்சில் தான் தங்க வைப்பாங்க. அங்கே இருக்க விசுவாசிங்க பாஸ்டரம்மா எல்லாருமே எனக்கு சாப்பாடு கொடுத்து அருமையாக பராமரித்து வந்தாங்க. அப்புறம் அந்த டைமில் தான் சிஐபி நிறுவனம் என்னை வேலைக்கு எடுத்தாங்க. அந்த டைமில் அந்த பாஸ்டரே அங்கே வீடுலாம் வாடகைக்கு பார்த்து கொடுத்து நல்லா அருமையாக எனக்கு அர்த்தம் அங்கங்கெல்லாம் ஆண்டவர் யாரை கொண்டாவது எனக்கு அதிசயமாக நடத்தினா. அந்த டைமில் கூட ஒரு இந்து ஒருத்தங்க எனக்கு 3 நேரமும் சாப்பாடும் கொடுத்து ஒரு பைசா வாங்க மாட்டேன், துணியும் துவைச்சி கொடுப்பாங்க. ஆண்டவர் அதிசயமாக அந்த பாரிவாக்கம் ஏரியாவில் ஆண்டவர் நடத்தினார். அதுக்கப்புறம் திருப்பி அந்த ஸ்தாபனத்துலேருந்து என்னை சமைக்க முடியாத சூழ்நிலையில் அனுப்பிட்டாங்க. ஆனால் கூட நான் சோர்ந்து போகலை. ஆண்டவரே இன்றைக்கி உங்கள் ஊழியத்தின் நிமித்தமாக நான் வந்தேனே இப்படிலாம் சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் நான் அழுது ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் சகோதரர் தாஸை வந்து சந்தித்தேன். அவர் மூலமாக ஆண்டவர் திருவள்ளூர் பகுதியில் ஆண்டவர் அருள்ராஜனை அப்படின்னு ஒரு ஐயாவோட கான்டாக்ட் பண்ண வச்சார். அதுக்கப்புறம் அவரோட சில மாதங்கள் இருந்தப்போ திருப்பியும் தாஸ் மூலமாக அதை எங்களுடைய நண்பர் ராஜேஷ் வீட்டில் தங்க வச்சார். அதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா அவருக்கு நான் யாருனே தெரியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் என்னை நம்பி அவங்களும் அவங்க ஒய்ஃபை என்னை நம்பி தங்க வச்சாங்க. இது அவங்ககிட்ட கூட நான் எந்த ஒரு கெட்ட பேரும் வாங்காமல் இன்றைக்கி அந்த அங்கே இருந்துக்கிட்டே ஆண்டவருக்குனால ஐயா மனோகர் சார்னு ஒருத்தர் அவர் அங்கே இடத்துல ஒரு ஹாஸ்டல் ஒன்று நடத்தினார். அந்த ஹாஸ்டலில் அங்கேயே பசங்களை பார்த்துக்கிட்டு பைபிள் கிளாஸ் நடத்தணும்னு சொல்லி ஒரு ஹாஸ்டலில் ஆரம்பித்தாங்க. அங்கேயே என்னை அவராக கூப்பிட்டாரு, வேலைக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அங்கே சில வருஷங்கள் ஆண்டவருக்கு உதவி செஞ்சார். அந்த இடத்துல தான் படிப்படியாக ஆண்டவர் என்னை உயர்த்தினார். அதுக்கப்புறம் 2009 நம்ம பாஸ்டர் மூலமாக லிவிங் வேர்ட் இன்டர்நேஷ்னல் அந்த ஸ்தாபனத்தில் ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தார். தொடர்ந்து பார்வையிட்டவர் மத்தியில் தொடர்ந்து ஊழியம் செய்ய கர்த்தர் நல்ல ஒரு வாய்ப்பு. சில ஆண்டுகள் அந்த ஸ்தாபனத்திலேருந்து
ஆண்டவர் அற்புதமாக என்னை ஊழியம் செய்ய வாய்ப்பு கொடுத்தார். 2009 இன்னைக்கு வரைக்கும் பிரசவ சார் என்னுடைய எல்லா விதத்துலையும் எனக்கு உதவியாக இருந்தாங்க. 2015-16 அந்த அந்த 500 1000 செல்லாதுன்ற ஒரு சூழ்நிலை வந்தபோது அந்த ஸ்தாபனம் மூட வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துச்சு. அப்போ கூட ஆண்டவரே அந்த ஸ்தாபனத்தை மூடிட்டாங்களே, இப்போ நான் என்ன பண்ணுறது ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் பிரசவ சார் என்னை விடலை. அவங்களுடைய அக்கா ரோசி வில்லியம் மேடம் மூலமாக அவங்க ஒரு ஊழியம் ஸ்டார்ட் பண்ணி தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்தாபனத்தின் மூலமாக ஆண்டவர் ஊழியத்தை நடத்த உதவி செஞ்சதுக்கு. அது மாத்திரம் இல்லாமல் அவங்களோட ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கும் வாலிப பசங்க மத்தியிலே நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லணும், கண்டிப்பாக மத்தியிலே சொல்கிறது மட்டும் பிரயோஜனம், நம்ம இன்னும் கொஞ்சம் ஊழியத்தை கொஞ்சம் அதிகமாக்கணுன்றதுக்காக நான் என்ன பண்ணேன், நானும் எனக்கு தெரிஞ்ச வாலிப பசங்களுக்கு வாலிப பெண்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல ஆரம்பித்தேன். நிறைய கிறிஸ்தவ பிள்ளைங்களுக்கும் சரி, இந்து பிள்ளைங்களுக்கும் சரி ஆண்டவரை பற்றி சொல்கிறது. எவ்வளோ பேர் நிறைய கிறிஸ்டின் பிள்ளைங்க கூட நல்ல கிறிஸ்டின் பிள்ளைங்களாக இருப்பாங்க, ஆனால் தன்னுடைய ஃப்யூச்சரை பற்றியோ நிறைய பைபிள் பற்றி தெரியாமல் எவ்வளோ பேர் இருந்தாங்க. அத்தனை எல்லாம் நிறையா மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து நர்சிங் காலேஜ் எவ்வளோ பேருக்கு நான் ஆண்டவரை பற்றி நான் சொல்ல கர்த்தர் வாய்ப்பு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அந்த கொரோனா காலங்களில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நாள் எனக்கு எந்த விதமான குறை இல்லாமல் நடத்தினார். அது மாத்திரம் இல்லாமல் கொரோனா டைமில் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்னென்னா, அப்போ வந்து எங்களுடைய தம்பி பொண்ணுக்கு மேரேஜ். அந்த டைமில் ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்போ வந்து இ பாஸ் தான் ஊருக்கு போகணுன்ற ஒரு சூழ்நிலை வந்தப்போ நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே என்னால் என்கிட்ட காரு எதுவுமே இல்லை, அவங்களுக்கு தெரியும், ஆனாலும் 5000 6000 கொடுத்தா தான் இ பாஸ்ன்றாங்க, ஆண்டவரே என்னால் இ பாஸ் எடுத்து போக முடியாது, ஆனாலும் கர்த்தர் என்னை எப்படியாவது என்னை ஊருக்கு கொண்டு போங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணேன். விசுவாசத்தோடு கிளம்புனேன். நான் ஆட்டோவை பிடிச்சி சென்னை வரைக்கும் வந்தேன். அதில் ஆச்சரியமாக ஆண்டவர் கோயம்பேட்டிலேருந்து சிவகாசி வரைக்கும் ஒரு லோடு லாரியில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்ல முறையில் அந்த ஊருக்கு கொண்டு போய் சேர்த்தார். உண்மையில் வாழ்க்கையில் அது கொரோனா டைமில் என்ன என் கூட இருக்கிற இந்துக்கள் அவங்களே சொன்னாங்க, நீ கும்பிட்ட இயேசு நிச்சயமாக அவனை பத்திரமா இங்கே கொண்டு வந்து சேர்ப்பார்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் அதே மாதிரி அந்த லாரிலையும் கூட ஒருத்தர் அந்த டைமில் கூட ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துச்சு. அப்போ கூட ஏன்னா என் இடத்துல இன்னொருத்தர் வந்து சீட்டு கேட்டாங்க. ஏன்னா அவர் அந்த டிரைவர் வந்து நல்லவர்ன்றதுனால இல்லை இவர் இருக்கட்டும், நான் இங்கே வேணால் வேற ஒரு டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த வாய்ப்பை விட்டுட்டு எனக்கு என்ன அந்த டிரைவர் கூட வச்சு கூப்பிட்டு போனார். அந்த டைமில் வாழ்க்கையில் மறக்க முடியாது நல்ல டிரைவர் ஆண்டவர் கொடுத்தார். அதிசயமாய் ஏன்னா இப்போ லாரியில் இப்போ பொதுவாக அந்த பஸ்ஸும் ஓடல, ட்ரெயினும் ஓடல. அந்த மாதிரி டைமில் நான் வந்து என் சொந்த ஊருக்கு சேர்ந்தது வந்து ரொம்ப ரொம்ப அதிசயம். ஏன்னா ஒருவேளை காரில் போயிருந்தா கூட காரில் உள்ளவங்க இ பாஸ்லாம் காட்டி தான் அந்த டைமில் போனாங்க. ஆனால் கர்த்தர் இருக்கிறதுனால அது மாதிரி ஊரில் போனால் கூட அங்கே இருக்கிற மெடிக்கல் டீம்லாம் செக்கப் பண்ணி இந்த மாதிரி 16 நாள் குவாரண்டைன்ஸில் வைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் எனக்கு எந்த விதமான எதுவுமே இல்லை. அங்கே ஊரில் போனாலும் சரி, எல்லாம் லோக்கலில் உள்ளவங்க தெரிஞ்சவங்கன்றதுனால எனக்கு கர்த்தர் இருக்கிறதுனால எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் நல்ல முறையிலே ஆண்டவர் ஊருக்கு போய் கிருபை செய்தார். அது மாதிரி கொரோனா காலகட்டங்களில் ஆண்டவர் எந்த விதமான குறை இல்லாமல் நடத்தினார். எத்தனையோ பேருக்கு கொரோனா பாதிப்புகள் இருந்தாலும் ஆனால் எனக்கு எந்த விதமான கொரோனா பாதிப்பும் இல்லை. சாப்பாட்டுக்கும் சரி, எனக்கு பணத்துக்கும் சரி எந்த குறையும் இல்லை. எங்களுடைய ரோசி மேடம் அப்பப்போ எங்களுக்கு அடிக்கடி எனக்கு கொரோனா டைமில் எங்களுக்கு காசெல்லாம் கொடுத்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அப்படிலாம் ஹெல்ப் பண்ணதுனால ஆண்டவர் இருக்கிறதுனால எந்த விதமான ஒரு குறை இல்லாமல் அந்த கொரோனா காலத்தை கழிக்க உதவி செஞ்சார். அது மாத்திரம் இல்லாமல் நாங்கள் இருக்கிற ஊர்களில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. ரொம்ப நாளாகவே ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீடு வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் கர்த்தர் இருக்கிறனால ஊத்துக்கோட்டை பகுதியில் கச்சியூர்ன்ற ஒரு வில்லேஜில் ஆண்டவர் ஒரு வீடு கிடைக்க உதவி செய்தார். அது கூட அதுக்கான பண தேவை, பொருள் தேவையெல்லாம் கர்த்தர் தான் சந்தித்தார். உண்மையாக தான் நான் சொல்ல முடியும். பல சோதனைகள் மத்தியில் தான் அந்த வீட்டுக்கு நாங்கள் போனோம். ரெண்டாவது வீடு பால் காய்ச்சுற டைமில் கூட எனக்கு பணம் இல்லை, ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். ஆண்டவரே எப்படி என்ன பண்ண போகிறேன்னு தெரியல ஆண்டவரேன்னு சொல்லி நான் தனிப்பட்ட முறையில் பாஸ்டிங் போட்டு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கர்த்தர் பாருங்கள் அதிசயமாய் எங்கள் தம்பி மூலமாக எங்கள் அம்மா மூலமாக அதிசயமாக அந்த எனக்கு வீட்டுக்கு என்னென்ன தேவைப்படுறது எல்லாமே அதிசயமாக சந்தித்தார். நான் வாங்குகிற சம்பளம் ஒரு 8000 தான். ஆனால் எனக்கு வீடு கட்டுறதுக்கு 1.5 லட்ச ரூபாய்க்கான பண தேவையை கர்த்தர் சந்தித்தார். கடன் அந்த அளவுக்கு அதிகமாக கடன் வாங்காமல் அதிசயமாக கர்த்தர் நான் வாங்கினது வெறும் 10,000க்குள்ளே தான் கடன். அந்த கடனை கூட 4-5 மாதத்தில் கர்த்தர் அடைக்க உதவி செஞ்சால் அந்த அளவுக்கு குறைஞ்ச சம்பளம் வாங்குகிற என்னால் 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணி வீடு சரி பண்ண முடிஞ்சதுன்னா அது மிகப்பெரிய அதிசயம். அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில் செஞ்சார். அதனால்
அப்படிப்பட்ட தேவனை தான் ஒவ்வொரு நாளும் நான் அதிகாலையில் எழுந்துச்சு நான் ஜெபம் பண்ணுறதுனால கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அற்புதமாக நடத்தி கொண்டு வருகிறார். 2011 திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாச்சூர் இடத்துல நான் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். என்னுடைய பைபிள் காலேஜ் நண்பர் பாஸ்டர் சாம் ஜோஸ் மூலமாக இந்த சபை எனக்கு அறிமுகமாச்சு. கிட்டத்தட்ட 13-14 ஆண்டுகளாக நான் அந்த சபை மெம்பராக இருக்கிறேன். அந்த சபை மூலமாக கர்த்தர் எனக்கு நிறையா அற்புதங்கள் அதிசயங்களை செய்தாரோ. என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த அளவுக்கு நான் இருக்கிறேன்னா எனக்கு ஒரு தூணாக இருக்கிறது எங்களுடைய சபையை நான் சொல்லி ஆகணும். எனக்கு தாயும் தகப்பனாக இருந்து என்னை பாதத்தில் வருகிறது எங்களுடைய சபை பாஸ்டர் தான் நான் சொல்ல முடியும். நான் குறிப்பாக நான் கஷ்டமான சூழ்நிலைகளில் எங்கள் சபை எனக்கு எல்லா விதத்துலேயும் சபை விசுவாசியும் சரி, குறிப்பாக நாங்கள் அந்த திருப்பாச்சூர் சர்ச்சில் இருக்கும்போது, நாங்கள் வீட்டில் இருக்கும்போது எங்கள் கூட இருக்கிற எங்கள் ஒய்ஃபு எங்கள் மாமியாரெலாம் என்னை விட்டு அவங்க சொந்த ஊருக்கு போயிடுவாங்க. அப்போ டைமில் எங்கள் சபை விசுவாசிகள் தான் ஒவ்வொரு நாளும் எனக்கு தேவையான அந்த சாப்பாட்டு தேவையை சந்தித்தாங்க. அது மாத்திரம் இல்லாமல் எங்கள் சபை மூலமாக நிறைய ஆவிக்குரிய காரியங்களையும் கூட நான் நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கொள்ள உதவியாக இருந்தது. சரீரபூர்வமாகவும் கூட எங்கள் சபை ரொம்ப உதவியாக இருந்து தான் நாங்கள் சொல்ல முடியும். நான் அந்த டைமில் கூட நான் பண கஷ்டம்னு வரும்போது எங்கள் சபை பாஸ்டர் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஊத்துக்கோட்டை பகுதியில் அந்த கச்சூர் பகுதியில் வீடு கொடுக்கும்போது கூட எங்கள் சபையிலேருந்து சுமார் 10,000 ரூபா எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அதை நான் என் வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா எங்கள் சொந்த தம்பி ஒரு 20,000-25,000 ஹெல்ப் பண்ணாலும் எங்கள் சபை எனக்கு ஹெல்ப் பண்ண எனக்கு பெரிய விஷயந்தான். அது மாத்திரம் இல்லாமல் இன்றைக்கும் இப்போ எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு 3 கிலோமீட்டரில் மயிலாப்பூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் கடந்த 1 வருஷமாக சர்ச்சைக்கு போயிட்டுருக்கிறேன். என்னுடைய சபையார் தான் எனக்கு தாயும் தகப்பனுமாக இருந்து எனக்கு பாதுகாத்துட்டு வராங்க. எனக்கு அது மாத்திரம் இல்லாமல் இங்கே என்னுடைய நண்பர்கள் சகோதரர் ராஜேஷ் இருந்தாலும் சகோதரர் இப்போ அந்த தாஸ் பெஞ்சமின் 2 குடும்பமாக எங்கள் வீட்டில் எனக்கு சாப்பாடு தேவை அவங்க மூலமாக தான் நான் இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். கர்த்தர் எனக்கு சாப்பாடு கொடுக்கறது அவங்க ஒரு கருவியாகவும் பயன்படுத்தி வருகிறேன். அது மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை போனால் கூட எங்கள் சபை விசுவாசிகள் அவங்க சார்பாக எனக்கு தேவையான அந்த சாப்பாட்டு காரியங்களை மாத்திரம் இல்லாமல் இன்னும் எனக்கு என்னென்ன அடிப்படை தேவைகள் எல்லாமே எங்கள் சபை விசுவாசிகள் எனக்கு சந்தித்தாங்க. இன்றைக்கும் எனக்கு சொந்தக்காரங்கன்னு எடுத்துக்கிட்டால் எங்களுடைய நண்பர்களும் எங்களுடைய சபை விசுவாசிகளும் தான் நான் சொல்லலாம். ஏன்னா அவங்கள சொல்லியே ஆகணும். ஏன்னா கர்த்தர் நான் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்தாலும் இன்றைக்கி நான் இந்த இடத்துல நான் இருக்கிறேன்னா என்னுடைய சகோதரர் தாஸ் பெஞ்சமின், சகோதரர் ராஜேஷ், அது மாத்திரம் இல்லாமல் என்னுடைய சபை விசுவாசிகள் எல்லாமே சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒவ்வொரு விசுவாசிகளுமே சொந்த சகோதரன் போல் என்னை ஒவ்வொரு நாளும் அவங்க கடந்த 1 வருஷமாக என்னை பாதுகாத்து வராங்க. ஒரு நோய் வந்தால் கூட சரி, குறிப்பாக எனக்கு ஒரு நாள் டைஃபாய்டு ஜுரம் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் இருந்த வில்லேஜில். அப்போ தான் எங்கள் பாஸ்டர் என்னை 10 நாள் தங்க வச்சு என்னை ட்ரீட்மெண்ட் கொடுத்தது என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை. அது மாத்திரம் இல்லை, எங்கள் பாஸ்டர் ஒய்ஃப் ராமச்சந்திராவில் வேலை செஞ்சுருந்தாங்க. அப்போ குளுக்கோஸ் சேர்த்த வேண்டிய நைட்டு 10 மணிக்கு எனக்காக அவங்க டியூட்டி முடிஞ்சது நைட்டு 10 மணிக்கு எனக்கு இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க, குளுக்கோஸ் சேர்த்துவாங்க. இப்படிலாம் நான் அவங்க மூலமாக நிறைய நன்மையை பெற்றுக்கொண்டேன். அவங்கெல்லாம் இல்லைன்னா நான் உண்மையிலே உயிரோடு இருந்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன அவங்க மூலமாக நடத்தினா. அது மாத்திரம் இல்லாமல் சில நேரங்கள்லாம் பயங்கர வயிற்று வலியில் கஷ்டப்பட்டப்போல்லாம் தாஸ் பெஞ்சமின் அவங்க ஒய்ஃபை தான் எனக்கு கஷ்டமான சூழ்நிலையை என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பார்த்து என்னை தங்க வச்சுருந்தாங்க. அப்படிலாம் அவங்க செஞ்ச உதவியை கர்த்தர் அவங்கள ஒரு கருவியாக பயன்படுத்தி இத்தனை வருஷ காலமாக நான் அதான் ஜோசியத்தில் சொன்ன மாதிரி இவன் 6 மாதத்தில் திரும்பி வந்துடுவான், இனிமேல் அவனுக்கு அந்த ஊரில் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு எல்லா ஜோசியத்தையும் எல்லா குறி சொல்கிற சாமியும் பொய்யாக்கி கர்த்தர் இவங்க மூலமாக இத்தனை வருஷ காலமாக அதிசயமாக நடத்துகிறாருன்னா அது தேவனுடைய கிருபை. அது மாத்திரம் இல்லாமல் பாஸ்டர் பிரசவ் பாஸ்டராக இருந்தாலும் சரி, எங்களுடைய பாஸ்டர் ஜோசப் பாஸ்டராக இருந்தாலும் சரி, எனக்கு எல்லா வகையிலையும் எனக்கு ஆவிக்குரிய காரியங்களில் எனக்கு உதவியாக இருந்தாங்க. கர்த்தர் இந்த சாட்சியை ஆசிரியப்பாராக. ஆமென். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஜே மீடியாவுக்கு மிக்க நன்றி.